உண்மையை சொல்வதும் துணிவுடன் நடந்து கொள்வதும் மிக முக்கியம் என்பதை இந்த கதையிலிருந்து காணலாம். ஒரு பசுமையான கிராமத்தின் மரத்தில் மினி என்ற ஒரு சிறிய சிட்டுக்குருவி வாழ்ந்தது. அந்த பறவை சிறியது, மென்மையானது, ஆனால் கொஞ்சம் வெட்க சுபாவம் அதிகம் கொண்டது. ஒரு காலை வேளையில் மிகவும் தீவிரமான காற்று வீசியது. அந்த காற்றில் ஒரு கழுகு பறவையின் முட்டைகள் கூட்டிலிருந்து கீழே விழுந்து விட்டன. அவை ஒரு புதருக்குள் விழுந்து பத்திரமாக இருந்தன. மினி என்ற குருவி அதனை கண்டுவிட்டது. ஏனைய பறவைகள் எல்லாம் கழுகிற்கு பயந்து ஓடி ஒளிந்து விட்டன. பெரிய பறவைகள் எல்லாம் பயந்தன. ஏனெனில் கழுகு ஒரு அசுரன் என்ற அச்சம் எல்லோருக்கும் இருந்தது. கழுகு கூட்டை பார்க்கும்போது மிகுந்த படபடப்புடன் தனது முட்டைகளை காணவில்லையே என்று அழுதது. யாரிடம் உதவியை கேட்பது என்று கழுகுக்கும் தெரியவில்லை. ஆனால் மினி தானாக முன்வந்து, உங்களுடைய முட்டை பத்திரமாக உள்ளது என்று கழுகுவினிடம் சொன்னாள். மினியின் மனது சரியானதை செய்துள்ளோம் என்று சந்தோஷமடைந்தது. கழுகு வியந்து கேட்டது, நீ எனக்கு பயப்படவில்லையா? மினி சொன்னாள், இல்லை, நான் உண்மையை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன். பரிதவிப்பில் இருப்பவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவியாக மற்றும் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று எனது அம்மா கூறியுள்ளார் என்றது மினி. பின்னர் அவர்கள் இருவரும் சேர்ந்து புதருக்குச் சென்றார்கள். முட்டைகள் அனைத்தும் பத்திரமாக இருந்தன. கழுகு மகிழ்ச்சியுடன் கூறியது, நீ ஒரு சிறிய பறவையாக இருந்தாலும் உன் மனம் மிகவும் பெரியது. நீ உண்மையாகவும் துணிவாகவும் இருக்கிறாய். இந்த நாள் முதல் மினி அந்த வனத்தில் வீரபறவையாக போற்றப்பட்டாள். உண்மையும் துணிவும் கூடினால் சிறியவர்களும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.